இந்த வீடியோவில் பைத்தானோடைய சின்டாக்ஸும் கமாண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணிக்கினேன். அந்த ஃபைலுக்கு நேம்குள்ளே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கினேன். hello.pyன்னு க்ரியேட் பண்ணிக்கினேன். pyன்றது பைத்தானை குறிக்கும். நீங்கள் பைத்தான் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது. இதை வச்சு நீங்கள் பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டீங்கிறது புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம சின்டாக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த சின்டாக்ஸ் இப்போ பைத்தான் அவுட்புட் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட், இந்த பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் எது வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கோட் ஃபிக்ஸர் சேனல்னு போட்டுக்கிறேன். எப்படி நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெர்மினல் ஒன்று இருக்கும். டெர்மினலில் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்துடுச்சு. இப்போ இதை நீங்கள் எப்படி அவுட்புட் எடுப்பீங்க விஎஸ் கோடில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஐடிஎல்இ ஃபைலில் நீங்கள் ஸ்கூல் டைமில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இது ரொம்ப விஎஸ் கோடில் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு அவுட்புட் எடுக்கிறதுக்கு. இப்போ எப்படி நம்ம டெர்மினலில் கன்சோல் அவுட்புட் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் நெக்ஸ்ட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா கன்சோல் ஆகி எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கோட்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாமே கீழே வந்துடுச்சு. இதுவே நான் இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்குறேன். இப்போ நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். x=2 தென் பிரிண்ட்குள்ளே அந்த எக்ஸை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அதே ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணிங்கன்னா அந்த பிரிண்ட்டுக்குள்ளே இருக்கிற எக்ஸ் வேல்யூ நான் ஃபஸ்ட்டு அசைன் பண்ணியிருக்கேன். அந்த அசைன் பண்ண வேல்யூ உள்ளே கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுதான் பைத்தானுடைய சின்டாக்ஸு. பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம எந்த விஷயம் கொடுக்குறோமோ அதை நீங்கள் ஈஸியாக அவுட்புட்டில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பைத்தானில் கமாண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். பைத்தான் கமாண்ட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ் சிம்பிள் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேஷ் சிம்பிள் பைத்தான் இக்னோர் பண்ணிடும், கோட்குள்ளே எடுத்துக்காது, கமாண்டாக எடுத்துக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்லி காமிக்கிறேன். விஎஸ் கோடில், அதே விஎஸ் கோடில் இப்போ நான் இது ஒரு சின்டாக்ஸ் க்ரியேட் பண்ணலை. இந்த சின்டாக்ஸ்க்கு நான் கமாண்ட் கொடுத்து பார்க்குறேன். சின்டாக்ஸ் ஃபார் பைத்தான் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். இந்த ஹேஷ் கொடுத்ததுனால இந்த லைன் பைத்தான் கோடிங்காக ஒன்று கன்வெர்ட் பண்ணிக்கலை. இதுவே இந்த ஹேஷ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு இப்போ எரர் வரும். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக நமக்கு எரர் வரும். எங்கே எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனில் ஃபஸ்ட் லைனில் எரர் வருது. இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஹேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கமெண்டாக மாறிடும். இதுவே நீங்கள் இந்த லைனை நான் மேலே கொடுத்துருக்கேன். இந்த லைனை நான் இப்போ எக்ஸ் பக்கத்தில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் திங்க் பண்ணுங்கள், இப்போ எரர் வருமா வராதா? நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ எரர் வரல. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ் கொடுக்கறதுக்கு அப்புறம் இருக்கிற எந்த கோட்ஸாக இருக்கட்டும் அதில் எரர் கண்டிப்பாக வரவே வராது. ஏன் அப்படின்னா, இப்போ x=2ன்னு கொடுத்துருக்கோம். இது ப்ரோக்ராமிங்காக கன்வெர்ட் ஆகிரும். இதுவே ஹேஷ்க்கு அப்புறம் கொடுக்குற லைன் எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆகவே ஆகாது. இப்போ இங்கே கூட நம்ம x=8ன்னு கொடுத்தா கூட இதுவுமே கமெண்ட்டாக தான் வருமே தவிர இது ஒரு கோடிங்காகவே பைத்தான் ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணிக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.